Hello everyone. இன்னைக்கு எடுத்ததெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா ஃபார்மேட்டிங் டூல்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று இந்த டேட்டா என்ட்ரி எடிட்டிங் ஃபார்மேட்டிங் அதில் இந்த ஃபார்மேட்டிங் பற்றி சொல்லியிருப்பேன். எப்படி பண்ணுறது, ஹோம் டேப்ல போய் பண்ணுற ஃபார்மேட்டிங், அண்ட் தென் ரைட் கிளிக் பண்ணி பண்ணுற ஃபார்மேட்டிங். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம Ctrl+1 அப்படின்ற ஒரு கீ ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார்மேட்டிங் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ ப்ரெசன்ட் த ஸ்க்ரீன் ரைட் ஷேர் கொடுத்துக்கிறேன். ஓகே, சாரி கைஸ், just a minute. ஓகே, இப்படி நம்ம ஹோம் டேப் யூஸ் பண்ணி இந்த இதெல்லாம் கொடுத்து பண்ணோம், அது ஒரு இது. அண்ட் தென் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இப்படி பண்ணோம், அது ஒரு இது, ரைட். இப்போ நம்ம Ctrl+1 அப்படின்ற கீ ப்ரெஸ் பண்ணி, சாரி கைஸ், நம்ம வந்துட்டு இந்த ஃபாண்ட் ஸ்டைல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ சேஞ்ச் டு திஸ் அண்ட் போல்ட் இட்டாலிக், அதுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு, ரைட். அண்ட் தென் Ctrl+1ல இங்கே ஸ்ட்ரைக் த்ரூ இருக்கும், we can use that. கொடுத்தா ஸ்ட்ரைக் ஆகும். Ctrl+C Ctrl+C. அண்ட் தென் நீங்கள் Ctrl+1ல பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட்னு இருக்கும். வேர்ட் படிச்சவங்களுக்கு they know about it, what is super script and what is subscript. சூப்பர் ஸ்கிரிப்ட்னா என்னன்னா 10 ஸ்கொயர் அப்படின்றப்ப அந்த ஸ்கொயர் மேலே வருது இல்லை, அந்த ஸ்கொயர் மேலே வரதுக்கு யூஸ் பண்ணுற டூல் பேர் தான் சூப்பர் ஸ்கிரிப்ட். அண்ட் log 10 base 10 அப்படின்றப்ப அந்த base 10 கீழே வருது இல்லை, அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் பேர் தான் சப்ஸ்கிரிப்ட். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Just I open the bracket and give it 10 and close the bracket and give it 2 கொடுத்துட்டு Ctrl+1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். 10 ஸ்கொயர் வந்துருக்கு பாருங்க. சேம் அதே மாதிரி log 10 base 10. ஸோ இந்த சென்டரில் உள்ள 10 வந்துட்டு நமக்கு கீழே வரணும், ரைட். ஸோ அதுக்கு வந்துட்டு சேம் அதே மாதிரி Ctrl+1 கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். பேஸ் வந்துட்டு கீழே வந்திருக்கும், ரைட். தட்ஸ் ஆல். இதான் சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். ஹோப் யூ கைஸ் know about this now. அண்ட் தென் வந்துட்டு இப்போ நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு இது பாருங்க செகண்ட் செல் வரையும் போயிடுது. சாரி கைஸ், ஓகேவா, அடுத்த செல் வரைக்கும் போயிருக்கு. இப்போ அடுத்த செல்ல நான் போய் டைப் பண்றேன், அப்போ இங்க எழுத எனக்கு மறைஞ்சிருக்கும், ரைட். அதே மாதிரி அடுத்த செல்ல போய் டைப் பண்ணும்போது எனக்கு இங்க எழுதுனது இப்போ மறைஞ்சிரும். இப்போ எனக்கு இங்க எழுதுன நான் என்னன்னு பார்க்கணும்னா இங்க ஃபார்முலா பார்ல தான் போய் பார்க்கணும், எனக்கு இங்க வியூ ஆகாது. ஓகேவா. ஸோ என்ன பண்றதுன்னா ஜஸ்ட் மினிட் கைஸ், இப்போ நான் இங்க எழுதுனது ஃபுல்லாவே எனக்கு ஒரு செல்லா இருந்துச்சுன்னா எனக்கு அது தெரியும்ல. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு, இப்போ இது வந்துட்டு நான் அடுத்த செல்ல எழுதுறதுனால எனக்கு இது மறைஞ்சிருது. அப்போ இது ஃபுல்லாவே, இந்த இது ஃபுல்லாவே ஜஸ்ட் மினிட் கைஸ், இது ஃபுல்லாவே எனக்கு ஒரு செல்லா இருந்தா அது மறையாது இல்லை. ஸோ அதுக்காக இந்த merge and center அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இது ஃபுல்லாவே சேர்த்து தான் ஒரே செல். இப்போ நான் இங்க போய் கிளிக் பண்ணாலே அது ஃபுல்லா ஒரே செல்லா தான் ஆகும். அடுத்த செல் இங்கே தான் வரும், இது மறையறதுக்கு சான்ஸ் இல்லை, ரைட். இதுதான் வந்துட்டு merge and center. Ctrl+G கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ merge and center நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு wrap text அப்படின்றது ஆப்ஷன் வந்துட்டு அந்த ஒரே செல்லே எல்லாமே வந்துடும், அதான் wrap text. இப்போ நீங்க டைப் பண்ணது அடுத்த செல்லுக்குலாம் போச்சு இல்லை, இப்போ ஒரே செல்ல அந்த செல் சைஸ் பெருசாகி எல்லாமே வந்துட்டு ஒரே செல்குள்ளே வந்துடும். தட்ஸ் கால்ட் wrap text. இதே வந்துட்டு நீங்க Ctrl+1 ப்ரெஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Ctrl+1ல பார்த்தீங்கன்னா இங்க அலைன்மெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதில் இந்த wrap text கொடுத்தீங்கன்னா it will be in a single cell. and then again Ctrl+1 கொடுத்துட்டு merge cells, இது வந்துட்டு merge மட்டும் தான் பண்ணும், சென்டர்ல கொண்டு வராது. it's merged now but it's not in center. ஓகேவா. Ctrl+Z, again Ctrl+1 கொடுத்துட்டு string to fit, இது வந்துட்டு ஒரே செல்லுக்குள்ளேயே செல் சைஸ் சேஞ்ச் ஆகாம செல்லோட சைஸ் சேஞ்ச் ஆகாது, பட் நம்ம அந்த டெக்ஸ்ட் சைஸ் ரொம்ப குட்டியாகி ஒரே செல்லே நமக்கு எல்லாம் காமிக்கும். இஃப் யூ ஜூம் அண்ட் see that you can able to see that. Just a minute, guys, see it. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துக்கலாம் அதில் என்ன எழுதிருக்கீங்கன்னு. தட்ஸ் ஆல். and then again Ctrl+1 கொடுத்துக்கலாம்.
கொடுத்துட்டு சாரி கைஸ் ஜஸ்ட் a minute control 1 குள்ள போயிட்டு சென்டர் அக்ராஸ் செலக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணது சென்டரில் வந்திருக்கும் தட்ஸ் ஆல் அண்ட் தென் வந்துட்டு control 1 அகைன் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் இண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு அதே தான் அந்த ரேப் டெக்ஸ்ட் மாதிரி தான் தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது லிட்டில் சூப்பர் இங்கே ஓரியன்டேஷன் இருக்கு பாருங்களேன். யூ கேன் அலைன் த டெக்ஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆஸ் யூ லைக் இட். உங்களுக்கு எந்த டைரக்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டைரக்ஷனில் வச்சுக்கலாம் பாருங்க. தட்ஸ் ஆல். இதுதான் இந்த ஓரியன்டேஷன். அண்ட் தென் border you can fill it here. Just a minute, I forgot to select it. ஃபர்ஸ்ட் நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் 1 குள்ள போயிட்டு பார்டருக்குள்ள போயிட்டு எனக்கு டபுள் பார்டர் வேணும். அதில் அவுட்லைன் இன்சைட் இது கொடுங்க. இது கொடுத்தா தான் அதில் அப்ளை ஆகும் ஓகேவா. அண்ட் தென் வந்துட்டு எனக்கு கலர்லேயும் வந்துட்டு க்ரீன் கலர் அதையும் அவுட்லைன் இன்சைட் எல்லாமே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா now it appear right. அவ்வளோதான் appear ஆயிடுச்சு. that's all. கொடுத்துக்கலாம். that's all guys. இதுதான் ஃபார்மேட்டிங் பார்த்தாச்சு ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒர்க்கிங் வித் செல்ஸ் அண்ட் ரேஞ்ச். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்படி நம்ம செல்லில் ஒர்க் பண்ணுறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் guys. வாஸ் வெரி சூப்பர். நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். just a minute guys. ஓகேவா. ஃபர்ஸ்ட் செல் எப்படி செலக்ட் பண்ணுறது, என்ன செல் செலக்ட் பண்ணக்கூடாது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கலாம். தெரியாதுன்னு நான் சொல்லல, நிறையா இருக்குது செல் செலக்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவலி எப்படி தானே செலக்ட் பண்ணுவோம். இது கண்டினியூஸாக செல் செலக்ட் பண்ணுறது. இப்போது எனக்கு இங்கே கொஞ்சம் செல் செலக்ட் பண்ணணும், இங்கே கொஞ்சம் செல் செலக்ட் பண்ணணும், இங்கே கொஞ்சம் செல்ஸ் செலக்ட் பண்ணணும். அப்போ எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு இங்கே செலக்ட் பண்ணுறீங்க ஓகேவா. இங்கே செலக்ட் பண்ணும்போது அது போயிடுது, இங்கே செலக்ட் பண்ணும்போது அது போயிடுது. கண்டினியூஸாக செலக்ட் பண்ணுறது இப்படி பண்ணிடலாம். விட்டு விட்டு செலக்ட் பண்ணுறது நான் கண்டினியூஸ். அப்போ எப்படி செலக்ட் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் கண்ட்ரோல் ப்ரெஸ் ஃபர்ஸ்ட் நார்மலாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து வந்துட்டு அகெயின் நீங்கள் இன்னொரு இடத்துல செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. இன்னொரு இடத்துல செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. லைக் திஸ். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா இடமுமே இதுவாக இருக்கும். யூ கேன் டூ யர் கலர். இதை வந்து நம்ம குரூப்பிங்னு சொல்லுவாங்க, குரூப்பிங் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா. குரூப்பிங் ஷீட்ஸும் ஒன்று இருக்குது, அது நான் லேட்டராக சொல்கிறேன், வரும் மேனேஜிங் ஒர்க் ஷீட்டில் சொல்லுவேன் நினைக்கிறேன். மேனேஜிங் ஒர்க் ஷீட் சொல்லுவேன் குரூப்பிங் ஷீட்டை. ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் கண்டினியூஸ் செல்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறது. கண்டினியூஸாக செலக்ட் பண்ணால் இப்படி பண்ணிட்டு போயிடலாம். நான் கண்டினியூஸ்னால் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் நார்மலாக எப்போதும் போல் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த இது செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் அண்ட் செலக்ட். That's all guys. முடிஞ்சு அவ்வளோதான். அப்புறம் ஒரு என்டையர் காலம் அப்படி செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ். இதான் வந்து என்டையர் காலம்ஸ் செலக்ட் பண்ணுறது. என்டையர் ரோ செலக்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ். ஒரே நிமிஷம். ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் ஓகேவா. என்டையர் காலம் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ்னா என்டையர் காலம் செலக்ட் ஆகும். ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ்னா என்டையர் ரோ செலக்ட் ஆகும். இந்த மொத்த ஷீட்டும் செலக்ட் ஆகணும்னா அங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது பாருங்க, அது கிளிக் பண்ணால் என்டையர் ஷீட்டுமே செலக்ட் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரோஸ் காலம்ஸ் இருக்குன்னு நான் அந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அது இருக்கும். தட்ஸ் ஆல் கைஸ். அதே மாதிரி ஜஸ்ட் a minute. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இந்த நம்ம டைப் பண்ணதை வச்சு நான் இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. நம்ம டைப் பண்ணது மட்டும் வாட் எவர் வி டைப் தட் வில் செலக்ட் இஃப் யூ கிவ் சிங்கிள் டைம் கண்ட்ரோல் ஏ. நீங்கள் சிங்கிள் டைம் கண்ட்ரோல் ஏ கொடுக்கும்போது வாட் எவர் வி டைப் அது வந்துட்டு செலக்ட் ஆகும். டபுள் டைம் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா மொத்த ஷீட்டும் செலக்ட் ஆகும். ஓகேவா? செலக்ட் பண்ணுறது இவ்வளோ வேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், நார்மலாக எப்படி செலக்ட் பண்ணுறது, அது வந்துட்டு கண்டினியூஸாக எப்படி செலக்ட் பண்ணணும், நான் கண்டினியூஸாக கண்ட்ரோல் ப்ளஸ் எப்படி செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்தா என்டையர் ரோ, அண்ட் தென் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்தா என்டையர் காலம், அண்ட் தென் வந்துட்டு கண்ட்ரோல் ஏ இஸ் a shortcut key to select whatever we type. அது வந்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணுறது. ஓகேவா? உங்களுக்கு மொத்த ஷீட்டும் செலக்ட் ஆகும்னா டபுள் டைம் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். தட்ஸ் ஆல். ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன, ஒரு டைம் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அது செலக்ட் ஆகும். இங்கே வச்சுட்டு நீங்கள் ஒரு டைம் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். நீங்கள் எங்கே டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே வச்சு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா டைப் பண்ணது மட்டும் செலக்ட் ஆகும். இன்னொரு டைம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். தட்ஸ் ஆல். அண்ட் தென் என்டையர் ஒர்க் ஷீட் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அது கொடுத்தீங்கன்னா entire worksheet செலக்ட் ஆகும். That's all. That's all. Selecting cells முடிஞ்சிருச்சு. அப்புறம் செல் இன்சர்ட் பண்றது, இன்சர்ட்டிங் செல்ஸ், அட்ஜஸ்டிங் த செல்ஸ், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, சாரி guys. செல் நீங்க இன்சர்ட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்க இன்சர்ட் இருக்கு பாருங்க, ஷிஃப்ட் செல்ஸ் ரைட்னா லெஃப்ட்ல ஒரு செல் வந்துட்டு இப்போ இன்சர்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அது ரைட்டு சேஞ்ச். இப்போ உங்களுக்கு நார்மலாக இருக்கனால தெரியல. ஜஸ்ட் அ மினிட். கண்ட்ரோல் செட், கண்ட்ரோல் செட், கண்ட்ரோல் செட். ரைட் கிளிக் பண்ணுறேன், இன்சர்ட் செல்ஸ் கொடுக்குறேன், ஷிஃப்ட் செல்ஸ் ரைட்னா இங்கே ஒரு செல் இப்போ இந்த மாதிரி இங்கே பாருங்க, இங்கே ஒரு செல் இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி இப்படியும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் பண்ணியும். இல்லைன்னா இங்கே இருக்கு பாருங்க, இன்சர்ட் செல்ஸ் அப்படின்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு செல் ரெண்டு செல் அந்த மாதிரி வேணால் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை இன்சர்ட் ரோஸ் இருக்கு பாருங்க, இன்சர்ட் ஷீட் ரோஸ் கொடுத்தா ஒரு ரோ இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஷீட் காலம்ஸ்னா ஒரு காலம் இன்சர்ட் ஆயிருக்கு பாருங்க. டெலிட் ஷீட் ரோஸ்னா ஷீட் ரோஸ் டெலிட் ஆயிரும். ஓகேவா? இப்படிதான் இன்சர்ட் செல்ஸ் இன்சர்ட் பண்றது. அண்ட் தென் செல் அட்ஜஸ்ட் பண்றது. அட்ஜஸ்ட் பண்றது எப்படின்னா, இப்போ ஜஸ்ட் இப்படி வந்திருக்கு, எனக்கு அடுத்த செல்லுக்கு போயிருக்கு. இதை நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செல்ஸ் அந்த செல்லோட வித்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்றதுன்னா, ஜஸ்ட் ஓகேவா? இப்போ I'll give my name. Sorry. இப்போ என் நேம் வந்துட்டு அடுத்த ரோக்கு போயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இங்கே மேலே உள்ள காலமில் போயிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ அப்படி பண்ணாமல் இல்லை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா செல்லோட சைஸ் ஃபிட் ஆயிரும், கரெக்டாக வந்துடும். கரெக்டாக வேர்டு எங்கே முடியுதோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு செல் வந்துட்டு வித் இன்க்ரீஸ் ஆயிரும். இது வந்துட்டு காலமுக்கு. சேம் அதே மாதிரி ரோக்கும் நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இப்படி இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டபுள் டேப் பண்ணியும் செல்லோட சைஸ், அது வந்து டபுள் டேப் பண்ணால் அதுவே கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆயிரும். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறனா இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணுறனா பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த டபுள் டேப் பண்ணிங்கன்னா அதுவே கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். தட்ஸ் ஆல். எப்படி பண்ணுறதுன்னா, அந்த செல்லோட அந்த கடைசி லைனில் வச்சுட்டு இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டபுள் டேப் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இப்படி இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், இப்படி டபுள் டேப்பும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மொத்த ஷீட்டோட ரோவும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் மினிட். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு மாதிரி சைஸ் இருக்கும்,
இங்கே ஒரு மாதிரி சைஸ் இருக்கும். பட் அது பார்க்க கொஞ்சம் வியூ வைஸ் அது வந்துட்டு கொஞ்சம் சரியாக இருக்காதுல்ல. இட் மேபி லிட்டில் கைட் ரைட். அதனால வந்துட்டு மொத்த ஷீட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நீங்கள் பண்ணினாலும் எல்லா ரோவோட சைஸும் காமனாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே ஈவனாக தெரியும் ரைட். அதுக்காக வந்துட்டு மொத்த ஷீட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். மொத்த ஷீட் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஜஸ்ட் ட்ராக் இட், தட்ஸ் ஆல். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். hope you guys understood of this. ஓகே, அப்புறம் காப்பி அண்ட் மூவிங் டேட்டா. எப்படி நம்ம காப்பி பண்ணுறது, எப்படி நம்ம மூவ் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் a minute. இப்போ எப்படி நம்ம காப்பி பண்ணுறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம காப்பி பண்ணுறது, ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். That's the first step. Control C is the shortcut key for copy and Control V is the shortcut key for paste. I type it here. Control plus C is the shortcut key to copy. Okay, va? And Control V is the shortcut key for paste. Okay, va? Please make note of it, guys. இதுதான் வந்துட்டு ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் சி ஃபார் காப்பி அண்ட் கண்ட்ரோல் வி ஃபார் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு அண்ட் பேஸ்ட் பண்ணுறது கண்ட்ரோல் வி. இது ஒரு மெத்தட் வந்துட்டு காப்பி பண்ணுறதுக்கு. ஓகேவா? கிளியர் ஆல். இப்படியும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி, சாரி ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம்னா காப்பி ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி ட்ராக் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். தட்ஸ் ஆல். இப்படியும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? வைக்கலாம். இப்படி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 ways to copy. ஒன் வந்துட்டு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். இன்னொரு இது வந்துட்டு என்னன்னா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்து நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டா காப்பி ஆயிடும். தட்ஸ் ஆல். இதுதான் வந்துட்டு காப்பி பண்றதுக்கான 2 மெத்தட்ஸ். கிளியர் ஆல் கொடுத்துக்கலாம். அந்த மூவ் பண்றது எப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா மூவ் ஆயிடும். அங்க உள்ளது இங்க வந்துருச்சு பாருங்க. கண்ட்ரோல் எக்ஸ்னா என்னன்னா கண்ட்ரோல் எக்ஸ் டு கட். ஓகேவா? கண்ட்ரோல் எக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணோம்னா சாரி guys, ஓகேவா? ஓகேவா? இது வந்துட்டு கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏன்ற ஒரு ஆப்ஷனும் சொன்னேன். நீங்கள் ட்ராக் இந்த மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே போய் கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா மூவ் ஆயிரும். திஸ் இஸ் த ஒன் வே டு மூவ். அண்ட் அனதர் வே என்னன்னா இப்போ நான் பண்ணேன் இந்த 4 சைடு ஆரோ மார்க் அதை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். These are all the 2 ways to move. ஓகேவா? அண்ட் தென் கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா மேலே உள்ளது கீழே வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே 6 இருந்துச்சா, here all. இப்போ நான் கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், மேலே 6 அதே 6 இங்கே கீழே வரும். இப்போ நான் இங்கே போய் கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறேன், அதே 470 இங்கே வரும். திஸ் இஸ் த ஒன் வே டு காப்பி. ப்ளீஸ் நோட் இட். கண்ட்ரோல் ப்ளஸ் டி and control plus B, sorry, control plus R, ஓகேவா. control plus D வந்துட்டு மேலே உள்ளது காப்பி பண்ணுது, காப்பி above, மேலே உள்ளதை காப்பி பண்ணுறது. control R வந்துட்டு காப்பி லெஃப்ட், லெஃப்ட் முன்னாடி உள்ளதை காப்பி பண்ணுறது, ஓகேவா. இந்த சைடில் இதை காப்பி பண்ணுறதுக்கு control R, இதை காப்பி பண்ணுறதுக்கு control D. control D கொடுத்தோம்னா இது கீழே வரும். இங்கேயும் நம்ம இங்கே கீழே வரணும்னா கண்ட்ரோல் டி, ஓகேவா. சைடில் வரணும்னா கண்ட்ரோல் ஆர், ஓகேவாப்பா. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலது வந்துட்டு உங்கள் புக்ஸில், புக்ஸ்ன்றேன், உங்கள் ஷார்ட்கட் கீ நான் கொடுக்குறோமோ அந்த பிடிஎஃப்லையும் இருக்கும். இல்லாத இப்படி நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நான் மறந்துருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்னா இதெல்லாம் நான் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால சொல்கிறேன். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப். ஓகேவா, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு இன்னும் நம்ம இங்கே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று பார்க்க போகிறோம். ப்ளீஸ் just a minute. The time gets so, I think so. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று பார்க்க போகிறோம். அது வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் அதை சொல்கிறேன், ஓகேவா. ஓகே, தேங்க்யூ. சாரி.